ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். எஸ், நம்மளுக்கு இருக்கிற முக்காவாசி பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் பிரச்சனை, இன்னொன்று வந்து கிரே ஹேர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கிரே ஹேர் இருக்கு. நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹென்னா பேஸ்ட் அப்ளை பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பேஸ்ட் அப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஒன் டேக்கான ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ராசஸ் தான் எடுத்துக்கிட்டு, ஏன்னா எவ்வளோ நம்ம தலையில் ஊற வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்டையர் டே வந்து நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் மற்ற ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். பட் சம்டைம்ஸ் வந்து எல்லா நாளும் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ரொம்பவே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கடையில் விற்கிற ஹென்னா பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மாமா ஹெர்த்தில் இருக்கிற நேச்சுரல் ஹென்னா பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் என் தலைக்கு. பட் அப்போ வந்து நல்ல ரிசல்ட்டாக இருந்தது. பட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டெஃபினட்டாக வந்து பிளாக் ஹேர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் ஹேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் இதில் வந்து டார்க் ரோஸ்ட் காஃபியும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டார்க் ப்ரௌன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் போயிட்டு பார்க்குறப்ப ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து போராக தான் இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்ளை பண்ணிட்டு உண்மையாக வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணதில் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றதா வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் தலையில் இருக்கிற கிரே ஹேரை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்போ தான் வந்து இது நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரிசல்ட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதையே வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை வந்து நம்ம எண்டில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என் ஹேரில் இருக்கிற ரிசல்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டுக்கும் எது ஒர்த்து, ஹென்னான் இண்டிகோ பவுடர் பர்ச்சேஸ் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கா, இல்லை இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கான்றது வந்து அப்போ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் வருவோம். இப்போதைக்கு நீங்கள் என்னோட கிரே ஹேரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நான் என் தலைக்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நான் எவ்வளோ நேரம் என் தலையில் அதை ஊற வச்சேன்னு கேட்டிங்கன்னா 1.5 hours ஊற வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நான் போயிட்டு என்னோட தலையை நார்மலாக வெறும் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஷாம்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல். ஸோ இப்போ என்னோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் தலையில் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் ஹேராக மாறி இருக்கு. இந்த ப்ராடக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான ஒரு ப்ராடக்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 230 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு ஆன்லைனில். இதுவே மெஹந்தி பவுடரை நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து 40 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வெறும் மெஹந்தி மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டே வந்து டீ தூளை வந்து கொதிக்க வச்சு அந்த வாட்டரில் வந்து மெஹந்தி பவுடரை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு ஒயிட் ஹேரை வந்து டெஃபினட்டாக ப்ரௌன் ஹேராக மாற்றுது. ஆனால் வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ். நான் இத்தனைக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் கட் பண்ணியுமே எனக்கு அந்த ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ் கொடுத்து ஒரு ஒன் டைம் யூஸ்க்கு வந்து இவ்வளோ பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மருதாணி பவுடர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அவரி பவுடர் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான், 80 ருபீஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா என் தலையை ப்ரௌனாக இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே வந்து அவரி இலை பவுடரை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னோட ஹேர் எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும். பட் நான் வந்து அதை இப்போதைக்கு போடலை. ஸோ ப்ரௌனாகவே விட்டுட்டேன். அண்ட் நீங்கள் யாராச்சுமே ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாமே ப்ரீ மிக்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதையுமே வந்து கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. டைரெக்டாக அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெறும் நார்மலான வாட்டர் மட்டும் தான் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணணும் தலையை. ஷாம்பு போடக்கூடாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக இல்லை, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுவுமே வந்து 30 டேஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த ப்ராடக்ட் மாமா எர்த்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டெஃபினட் நாட்டு மருந்து கடையில் இருக்கிற ஒரு மருதாணி பவுடரும் சரி, அப்படி இல்லைனா அவரி இலை, இது ரெண்டையுமே வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டையுமே வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே ரெகுலர் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கிரே ஹேரை வந்து ப்ரௌன் ஹேராக மாற்றிருக்கு. ஆனால் வந்து ஒர்த்தான வழியில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஸ்ட் வந்து ரொம்பவே ஹை. அண்ட் தென் வந்து
ஒர்த்தும் இல்லை. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ண போகிறது இருந்தால் இந்த ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடையில் வந்து உங்களுக்கு மருதாணி பொடி அவைலபிளாக இருந்ததுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.